அதுக்குள்ள அந்த ஆள் எப்படி வட்டி பணத்தை கொடுக்கறதுன்னு தெரியலையே. பணம் கொடுக்கலனா அவன் வீடு ஏறி வந்து அசிங்கப்படுத்துவேன் வேற சொல்லியிருக்கான். அம்மாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவாங்க. இந்த பிரச்சனையில இருந்து எப்படி தப்பிக்க போறேன்னு வேற தெரியல. அந்த ஆள் வேற வீடேறி வந்து சண்டை போட்டா எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிடும். இப்ப இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. ஐயோ. வித்யா, எத்தனாவது விசில் வந்துச்சுமா? வித்யா, என்னம்மா? எத்தனை விசில் வந்துச்சுன்னு கேட்டேன். ஒரு 2 இருக்குமா. என்ன நீ குத்து மதிப்பா சொல்றமா? 1 2 கரெக்டா சொல்லு. நான் சரியா கவனிக்கலம்மா. இந்த வீட்ல உன்னை தவிர மத்த மனுஷங்களும் இருக்காங்க. அந்த கவனமாவது உனக்கு இருக்கா? ஏமா அப்படி கேக்குறீங்க? நீ வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உன் முகமே சரியில்லை. சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம ஏதோ தீவிரமா யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க. நீ ஏதோ பயத்திலையும் குழப்பத்திலையும் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. என்னதான் பிரச்சனை உனக்கு? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. ஒண்ணு இல்லைன்னா எப்பவும் போல சகஜமா இருக்க வேண்டியதானே? ஏதோ லட்சமா பறி கொடுத்த மாதிரி முகத்தை வச்சிருக்க. நிஜமாவே லட்சக்கணக்கில் பறி கொடுத்துட்டு நினைக்கிறேன். அதை வெளிப்படையா உங்ககிட்ட சொல்ற தைரியம் எனக்கு இல்ல. வழக்கமா நீ செய்யற எந்த வேலையும் செய்யல. மாடியிலேருந்து காஞ்ச துணி கூட நான் தான் எடுத்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு அருணை நான் வெளியில கூட்டிட்டு வந்தேன். அதை பத்தி கூட ஒரு வார்த்தை கூட விசாரிக்கல. நீ அப்பாவை பார்த்துப்பேன்னு தானே நான் உன்னை இங்க விட்டுட்டு நான் ஸ்டேஷனுக்கு போனேன். ஆனா நான் அருணோட திரும்பி வரும்போது நீ வீட்லயே இல்ல. அப்பாவை பாத்துக்கிறத விட அப்படி உனக்கு என்ன வேலை? நீ எங்க தான் போயிருந்த? வேலை விஷயமா வெளியே போயிருந்தமா. அப்பாவை தனியா விட்டுட்டு போற அளவுக்கு உனக்கு என்ன அவசிய வேலை? நாங்க வந்ததுக்கு அப்புறமா போயிருக்கலாம்ல. சுதா வந்து வீட்ல இருக்கிறதா சொன்னாமா. அந்த நம்பிக்கையில தான் நான் கிளம்பி போனேன். உடனே வேலையை தூக்கி உன் கையில குடுக்கற மாதிரி கிளம்பிட்டியா? நீ எதிர்பார்த்த வேலை உனக்கு கிடைச்சதா? இன்னும் இல்லம்மா. சரி, அவங்க என்ன சொன்னாங்க? நாளைக்கு கன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. இன்னைக்கு கதையை விடு. அடிக்கடி வேலை விஷயமா போறேன்னு சொல்லிட்டு தான் வெளியே போற. நீ இது வரைக்கும் யார பார்த்த, என்ன நடந்துச்சு, உன் முயற்சி என்னாச்சுன்னு நீ ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்லையே. கன்ஃபார்ம்னு தெரிஞ்சதோ சொல்லான்னு வெயிட் பண்ணமா. நீ சொல்றது ஒன்னும் ஏத்துக்கிற மாதிரியே இல்ல. கொஞ்ச நாளா உன்னோட போக்கு எனக்கு பிடிபடவே இல்லம்மா. ஏதோ தனி உலகத்துல இருக்கிற மாதிரியே இருக்க. நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். நீ வேலைக்கு போலன்னா கூட பரவாயில்ல. ஆனா எந்த வில்லங்கத்திலையும் போய் மாட்டிக்காம இருந்தாலே அதுவே போதுமா. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா. சரி, நான் மரகதம் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். குக்கர்ல பருப்பு வச்சிருக்கேன். இன்னும் 4 விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிடு. ஏதோ ஞாபகத்துல விட்டான் வையேன், அடி பிடிச்சிருமா. புரிஞ்சுதா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேமா. என்னத்த பாத்துப்பியோ போ. ஏமா, நேத்து நீ போன்ல பேசுனதை வச்சு நீ இந்த பக்கமே வரமாட்டேன்னு நினைச்சேன். பரவாயில்லையே, கதை கதையா என்னென்னமோ சொன்னாலும் வட்டியோட வந்துட்ட. சரி பரவாயில்ல, பணத்தை கொடு. சார், நான் பணம் எடுத்துட்டு வரல. கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்கலான்னு தான் வந்தேன் சார். டைம் எல்லாம் கொடுக்க முடியாதுமா. நேத்தே சொன்னல, திரும்பவும் வாய்தா அதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? சார் ப்ளீஸ் சார், ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க சார். லீஸுக்கு கடை எடுக்கத்தான் நான் உங்ககிட்ட கடன் வாங்கினேன். அந்த கடையை ஆதாரமா வச்சு வேற இடத்துல கடன் வாங்கி உங்களுக்கு முதல் மாசம் வட்டி பணம் கொடுத்துடலாம்னு நினைச்சேன். கடை ஆரம்பிச்சு பிக்கப் ஆயிடுச்சுன்னா பணம் ரொட்டேட் பண்றதுல பிரச்சனை இருக்காது. ஒவ்வொரு மாசமா உங்களுக்கு கரெக்டா வட்டி பணத்தை கொடுத்துடலாம்னு நினைச்சேன். ஆனா அந்த ஆளு மொத்தமா பணத்தை சுருட்டிட்டு போவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். ஐய, கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி அதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காதம்மா. நீ பணத்தை ஏமாந்த கதையை கேட்டு பரிதாபப்படுற நிலைமையில நான் இல்ல. எங்கிட்ட கடன் வாங்கின ஒவ்வொருத்தரும் வட்டி கட்டாம இருக்கிறதுக்காக வண்டி வண்டியா பொய் சொல்லுவாங்க. அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு அள்ளி விடுவாங்க. அதையெல்லாம் நம்பிட்டு இருந்தா நான் தலையில துண்டை போட்டு போக வேண்டியதுதான்.
மத்தவங்க மாதிரி நான் போய் சொல்லி ஏமாத்தணும்னு நினைக்கல சார். நான் சொல்ற எல்லாமே நிஜம்தான் சார். அது நிஜமாவே இருக்கட்டுமா, அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. எனக்கு என் பணம் வேணும், அதை ரெடி பண்ணி கொடு. நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல சார். என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு தான் சார் கேக்குறேன். சரி, நீ இவ்வளவு தூரம் சொல்ற, உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. நீ கேட்ட மாதிரியே உனக்கு நான் டைம் தர்றேன். தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். இன்னைக்கு ஈவினிங் 4 மணி வரைக்கும் தான் உனக்கு டைம். சார் 4 மணிக்குள்ள எப்படி சார் பணம் ரெடி பண்ண முடியும்? அப்படிங்கிறது ஏன் பிரச்சனை இல்ல, அது உன் தலைவலி. நீ யாருக்கிட்டையாவது கடன் வாங்குவியோ இல்ல பிச்சை எடுப்பியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சொன்ன டைமுக்குள்ள எனக்கு பணம் வரணும். வரலனா உன் வீடு தேடி வந்து நான் நிப்பேன். சார் வீட்டுக்குள்ள வர வேண்டாம் சார். நான் வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சது எங்க வீட்டுல இருக்க யாருக்குமே தெரியாது. நீங்க வந்து விஷயத்த சொல்லிட்டீங்கன்னா அவ்வளவுதான் சார், எங்க வீட்டுல பெரிய பிரச்சனையா ஆயிடும் சார். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார், வீட்டுக்கு மட்டும் வந்துடாதீங்க. அப்படின்னா 4 மணிக்குள்ள பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துரு. அது நடக்கலன்னா அடுத்த அரை மணி நேரத்துல நான் உன் வீட்டு வாசப்படியில வந்து நிப்பேன். எனக்கு பணம் வேணும், இல்லன்னா நீ உன் வீட்டு ஆளுங்க முன்னாடி அசிங்கப்பட்டு நிப்ப. சார் ப்ளீஸ் சார். நீ போலாம். வேற யாருக்கும் நான் இந்த மாதிரி டைம் எல்லாம் கொடுத்ததில்ல. நீ ரொம்ப லக்கின்னு நினைச்சுக்கோ. அனி, தக்காளியை எப்படி சின்ன சின்னதா பீஸா வெட்டவா இல்ல பெரிய பெரிய ஸ்லைஸா போடவா? சுதா, இந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. நான் சும்மா தானே இருக்கேன், நானும் பண்றேன். குறுக்கு வெட்டினா போதுமா? காரக்குழம்புக்கு. ஏய் சுதா, என்னடி தக்காளி இப்படி பொடி பொடியா கட் பண்ணிட்டு இருக்க? நீளமா தானே கட் பண்ண சொன்னேன். என்னடி நீ எந்திரிச்சு போ, வித்யா கட் பண்ணட்டும். நானே வித்யா பண்றேன். வாமா. வித்யா, வித்யா. அம்மா என்னாச்சுமா? நான் கூப்பிட்டது உன்னை காதுல வேலையா? இல்லையம்மா, என்ன சொன்னீங்க? சரி அதை விடு. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி இருக்க? உடம்புக்கு ஏதாவது சரியில்லையாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, லேசா தலைவலி அதான். கஷாயம் போட்டு எடுத்துட்டு வரட்டுமா இல்ல சுதாவை மாத்திரை எடுத்துட்டு வர சொல்லட்டுமா? இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். கொஞ்ச நேரம் விட்டா அதே சரியாயிடும். சுதா, குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாயேன். என்னப்பா இன்னைக்கு சீக்கிரமா வந்திருக்க? இல்லம்மா, இந்த பக்கம் ஒரு சவாரி வந்தேன், அப்படியே. அண்ணா இந்தாங்க. அண்ணா, உன்கிட்ட நேத்தே கேட்கணும்னு நினைச்சேன். நீ எப்படி அந்த ஆக்சிடென்ட் கேஸ்ல இருந்து வெளியே வந்தன்னு உனக்கு தெரியுமா? ஏய், இப்ப எதுக்குடி அதை பத்தி விசாரிச்சிட்டு இருக்க? எல்லாமே காரணமாதாமா. அண்ணா நீங்க சொல்லுங்கண்ணா. சுதா, அண்ணி ப்ளீஸ் என்ன பேச விடுங்க. அண்ணா நீ சொல்லுண்ணா. அடிப்பட்டவ அவங்க அம்மா கிட்ட என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்கான். அதனாலதான் அவங்க கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க. அண்ணா, நீ ரிலீஸ் ஆனது அந்த அம்மாவோட பெருந்தன்மையால இல்ல, அண்ணியோட புத்திசாலித்தனத்தால. என்ன சொல்ற நீ? என் பையன் பண்ணதுதான் தப்புன்னு அந்த அம்மா ஒன்னும் ஒத்துக்கல, அண்ணி தான் ஒத்துக்க வச்சிருக்காங்க. அண்ணா, உண்மையாவே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நீ குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு வந்த நேரம் அவன் போதை மருந்து சாப்பிட்டுட்டு தான் உன் ஆட்டோ முன்னாடி வந்து விழுந்திருக்கான். தப்பு அவன் மேலதான் இருந்திருக்கு. அண்ணி கேஸ வாபஸ் வாங்குங்கன்னு கேட்க போயிருக்கும் போது அவங்க உண்மைய மறைச்சி 1 லட்சம் ரூபாய் கேட்டிருக்காங்க.
அண்ணியும் அதுக்கு சம்மதிச்சிருக்காங்க. ஆனா அவங்க திரும்ப பர்ஸ் எடுக்க போகும்போது அவங்க 2 பேரையும் பேசுறத கேட்டுட்டு இருந்திருக்காங்க. அத வீடியோ எடுத்து மிரட்டி தான் அவங்கள கேஸ வாபஸ் வாங்க வச்சிருக்காங்க. ஏய், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னா? அம்மா, அண்ணிதாம்மா சொன்னாங்க. எனக்கு என்னமோ இதெல்லாம் நம்புற மாதிரி தெரியல. அம்மா, நிஜமாவே இதாம்மா நடந்துச்சு. அவங்க பேசின வீடியோ கூட என்கிட்ட இருக்கு. இந்தாங்க, இத பாருங்க. தோ இங்க பாருங்க. சுதா, இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு இருக்க? அருண் தான் வெளியே வந்துட்டாருல, இப்ப அதானே முக்கியம். அண்ணி, என்னால அப்படி விட முடியாது. நீங்க என்ன செஞ்சீங்கன்னு எல்லாருக்குமே தெரியணும். அண்ணா, உன் மேலயும் இந்த குடும்பத்து மேலயும் அன்னிக்கு அவ்வளவு பாசமும் அக்கறையும் இருக்கு. அதனாலதான் அவங்க கிட்ட போய் பேசி இதை சரி பண்ணிருக்காங்க. பிரச்சனையே அவளால தான் வந்தது. அண்ணா, என்ன? ஐயோ போதும் சுதா, விட்டுரு. சும்மா சும்மா நீ அவளை பத்தி பேசி என்கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காத. இனிமே அவளால இந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என் குடும்பம் நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் இருக்கணும். இதுக்கு மேலேயும் அவங்க எந்த ஒரு கஷ்டத்தையும் அனுபவிக்க கூடாது. அதுக்கு ஒரே வழி லீகலா அந்த விஷயத்தை டீல் பண்றதுதான். எதையுமே சட்டப்படி செய்யறதானே உனக்கு பிடிக்கும். அதனால தானே போலீஸ் வச்சு மிரட்டி என் கையால தாலி வேற கட்டிக்கிட்ட. அருண், போதும், நிறுத்து. உன் அக்கா தான் குற்றவாளி, உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி நீ வழக்கம் போல சாதிப்ப. இது அவங்க தனியா செஞ்சாங்களோ இல்ல கூட்டணி போட்டு இதை செஞ்சாங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா லீகலா நீ போனதுனால தான் இன்னைக்கு நீ இந்த வீட்டுல இருக்க. அதே லீகல் ரூட்ல போய் தான் நானும் உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டலான்னு இருக்கேன். அருண், கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. என்ன இது? உன்னையும் என்னையும் நிரந்தரமா பிரிக்க போற பேப்பர். புரியல? நீ நானும் மியூச்சுவலா டிவோர்ஸ் பண்றதுக்கான அது இந்த ஜென்மத்துல மாறாது. எனக்கு பிடிக்கலங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீயா கிளம்பி போயிடுவேன்னு பார்த்தேன். ஆனா அது நடக்கவே இல்லை. உன்னால இந்த வீட்டுல ஒவ்வொரு பிரச்சனையும் வெடிக்கும் போதும் எனக்கு அவ்வளோ கோவம் வரும். உன்னை அப்படியே கழுத்தை பிடிச்சு அப்படியே வெளியே அனுப்பலான்னு அவ்வளோ வெறி வரும். ஆனா நீ அடுத்த 1 மணி நேரத்துல நீ போலீஸோட வந்து நிப்ப. எங்க எல்லாரையும் ஜெயில போடணும்னு சொல்லுவ. அந்த டிராமாலாம் வேண்டாம்னு தான் நான் டீசெண்டா உன்கிட்ட இருந்து பிரியணும்னு நினைக்கிறேன். நீ இதுல கையெழுத்து போட்டுட்டா எந்த சங்கடமும் இல்லாம நம்ம 2 பேரும் ஸ்மூத்தா விலகிடலாம். இல்ல முடியாதுன்னு சொல்லி அடம் பிடிச்சா மனசுல இருக்கிற கசப்பையும் வெறுப்பையும் கொட்டி நான் கோர்ட்ல பேச வேண்டியிருக்கும். அது உனக்கு தான் அசிங்கம். அண்ணா, நீ பண்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. உன்னை கேஸ்ல இருந்து அண்ணி தான் வெளியே கொண்டு வந்தாங்கன்னு இப்பதான் சொன்ன. அதுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம நீ இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுத்தது ரொம்ப தப்புன. இப்ப நான் ஆக்சிடென்ட் பண்ணதுக்கான மூல காரணமே இவ தான். இவளால நான் நிம்மதியை தொலைச்சதுனால தான் நான் குடிக்கவே போனேன். அந்த போதையினால வண்டி ஓட்டினதால தான் நான் கேஸ்லயே மாட்டினேன். எப்படி பார்த்தாலும் இவ பிரச்சனைக்கு தீர்வாவே இல்ல. இவ தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமாவே இருந்திருக்கா. இவளால நாம பட்ட வேதனை எல்லாம் போதுன்றதால தான் நான் இந்த முடிவுக்கே வந்திருக்கேன். அண்ணா, நீ என்ன சொன்ன? போதும் சுதா, இது உங்களுக்கு எல்லாமே ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். உங்க யார் சம்மதத்தையும் நான் எதிர்பார்க்கல. அம்மா, நீங்க ஏமா அமைதியாவே இருக்கீங்க? உங்க மனசுல இருக்கிறது சொல்லுங்கம்மா.
இதுக்கெல்லாம் அவசியமானு தோணுதுப்பா. இப்பவே நீ இவ கூட வாழாம தானே இருக்க. அதான் எதார்த்தம்னு புரிஞ்சுக்கிட்டு கொஞ்ச நாள் இவ்வளவு விலகி போயிடுவா. எதுக்கு தேவையில்லாம கோர்ட்டு கேஸுன்னு நம்ம அலைஞ்சிட்டு இருக்கணும்? இவ கலாட்டா பண்ணாம கையெழுத்து போட்டு கொடுத்தா கூட பரவாயில்ல. ஆனா இத வச்சு நிச்சயமா ஒரு பெரிய சண்டை ஆரம்பிப்பா. இருக்கிற பிரச்சனையே நம்மளால சமாளிக்கவே முடியல. புதுசா ஏதாவது ஒண்ணு கிளம்பிட்டே இருந்தா என்னால தாங்கிக்க முடியாதுப்பா. ஒவ்வொரு நாளும் சண்டை சச்சரவுன்னு போயிட்டே இருந்தா ஐயோ பைத்தியம் தான் பிடிக்கும். இவ இப்படியே இருந்துட்டு போட்டும், விட்டுரு. இல்லம்மா, இவ இந்த வீட்டுக்கு வந்ததே என்னாலதான். என்னாலதானே எல்லா பிரச்சனையுமே ஆரம்பிச்சது. என்னோட தப்பால நான் மட்டும் வேதனைப்பட்டா பரவாயில்ல. நம்ம குடும்பமே நரகத்துல மாட்டிக்கிட்டு தவிக்கிறத என்னால பார்க்க முடியலம்மா. நான் செஞ்ச தப்புக்கு நான் தான் பரிகாரம் தேடணும். நம்ம கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும். நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கணும் தாமா நான் இந்த முடிவையே எடுத்தேன். அதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க, வேணாம் விடுப்பா. அருண், பேனா கொடுங்க. கொடுங்க. அண்ணி என்ன பண்றீங்க? அண்ணி அண்ணி ப்ளீஸ். அண்ணி என்ன பண்ண போறீங்க? சொன்னா கேளுங்க. அண்ணி நான் சொல்றது கொஞ்சமாச்சு கேளுங்க. அண்ணி ப்ளீஸ் வேணாம். சுதா, அருண் என்கிட்ட இருந்து நிரந்தரமா விடுதலை வேணும்னு கேட்டிருக்காரு. வேற என்ன கேட்டாலும் முடியாதுன்னு நான் மறுக்கலாம், சண்டை போடலாம். ஆனா இத மறுக்க முடியாது, மறுக்கவும் கூடாது. அண்ணி அண்ணன் தான் ஏதோ புரியாம பண்றானா, நீங்களும் ஏன் அவசரப்படுறீங்க? அவசரப்படல சுதா. நான் இவ்ளோ நேரமா நிதானமா யோசிச்சுதான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். நம்ம குடும்பத்துக்கு இதான் நல்லதுன்னு உன்னை தவிர எல்லாருமே நினைக்கிறாங்க. நானும் அதை ஏத்துக்கிறது தானே சரியா இருக்கும். அண்ணி வேணாம், அண்ணி சொன்ன கேளுங்க. அருண், இது ப்ராசஸ் ஆகி வரத்துக்கு எப்படியும் 1 மாசம் ஆகும். அந்த 1 மாசம் வரைக்கும் மட்டும் நான் இங்கே இருக்க பெர்மிஷன் கொடுங்க அருண். அதுக்கு மேல ஒரு நாள் கூட நான் இங்க இருக்க மாட்டேன். உங்க வாழ்க்கையை விட்டு நான் மொத்தமா விலகி போயிடுறேன். அண்ணி அண்ணி நில்லுங்க. நீங்க யாருன்னே தெரியலங்க. நாங்க யாரும் உங்ககிட்ட கடன் வாங்கலங்க. ஏமா பார்த்தா பெரிய மனுஷி மாதிரி இருக்க, வாய் கூசாம பொய் சொல்ற. நான் கடனை திருப்பி கொடுக்க வக்கலனா எதுக்குமா பணம் வாங்குற? எங்க ஐயோ. நீங்க யார் என்னன்னு தெரியல, நீங்க பாட்டுக்கு மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. மாச வட்டி கூட கொடுக்க முடியல, ஆனா கோவம் மட்டும் பொத்துக்கிட்டு வருது. என்னங்க சொன்ன வார்த்தையை காப்பாத்த துப்பு இல்ல உங்களுக்கு எல்லாம். மரியாதை கேக்குதா? மரியாதை என்னமா இது? ஐயா, நீங்க வீடு மாறி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் கரெக்டா தாமா வந்திருக்கேன். நீங்க எல்லாரும் தான் எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்காம ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மான ரோஷமே கிடையாதா? சோத்துல உப்பு போட்டு தானே சாப்பிடுறீங்க. யோ, சொன்ன கேளு, பேசாம இருக்க முடியாதா? ஐயா, நிஜமாவே நீங்க என்ன பேசுறீங்கன்னு எங்களுக்கு புரியல. எங்க குடும்பத்துல யாரும் உங்ககிட்ட கடன் வாங்கல. ஏய், இப்படி எல்லாம் பேசினா சரிப்பட்டு வராது. வீட்டுல இருக்கிற எல்லா சாமானையும் வெளியே தூக்கி போடுங்கடா.